அதாவது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, அவங்க உடம்புலாம் ரொம்ப சூடாகும். அதாவது உடற்பயிற்சினாலே அது யோகாசனம் தான். யோகாசனம் பண்ணுறதுனால உடம்பு வந்து உஷ்ணமடையாது. இப்போ நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலே அவங்களுக்கு உடம்பு சூடாகி என்ன ஆகும் அப்படின்னா செரிமான பிரச்சனைலாம் வரும். உணவு செரிமான பிரச்சனை வந்து சரியாக நடக்காது, மலச்சிக்கல் ஏற்படும். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அது வந்து ஒரு இயற்கையான உடற்பயிற்சி கிடையாது. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இயற்கையான உடற்பயிற்சி கிடையாது. அது வந்து ஒரு செயற்கையான உடலில் வெப்பம் எப்போ ஏற்படும்னா உடல் உழைப்பு மூலமாக ஏற்பட வேண்டும். நீங்கள் வயலில் இறங்கி வேலை பார்க்குறீங்க அல்லது நடக்கிறீங்க, விளையாடுறீங்க, இதன் மூலம் இதுதான் வந்து இயற்கையான உழைப்பு. அதன் மூலம் உடலில் ஏற்படுகிற வெப்பம் தான் இயற்கையான வெப்பம். தனியாக போயிட்டு நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து அது செயற்கையான ஒரு நடைமுறை. அதன் மூலமாக உடலில் ஏற்படுகிற வெப்பம் வந்து ஒரு செயற்கையான வெப்பம். அந்த செயற்கையான வெப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் உடம்பில் வந்து செரிமான பிரச்சனையை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தும், மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அதனால என்ன பண்ணணும், இதெல்லாம் தவிர்ப்பதற்கு பொதுவாக நீங்கள் ஓடுறீங்க, ஆடுறீங்க, விளையாடுறீங்க, ஏதோ ஒன்று உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கை முறை இருக்கிறது என்றால் நீங்கள் தினமும் கிணற்றிலோ குளத்திலோ குளிக்க வேண்டும். நீங்கள் நல்ல வந்து வெறும் பாத்ரூமில் போய் குளிக்கிறதுலாம் வந்து சரியான ஒரு நடைமுறையே கிடையாது. ஏன்னா உடல் வெப்பம் அதிகமாக, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழும்போது உங்கள் உடம்பு ரொம்ப சூடாகும். அதாவது நீங்கள் ஒரு கொத்தனாராக வேலை பார்க்கலாம், கொத்தனாருக்கு கீழே சித்தாளாக வேலை பார்க்கலாம், இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு மூட்டை தூக்கலாம். இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்கள் ஒரு வேலையை பார்க்குறீங்க அல்லது தினமும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறீங்க. இப்போ உடம்பு ரொம்ப சூடாகும், விளையாடுறீங்க, அப்போ உடம்பு வந்து ரொம்ப சூடாகும். அந்த உடம்பு குளிர்ச்சி அடைவதற்கு தினமும் ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் கிணத்துல குளிக்கணும், குளத்தில் குளிக்கணும். வெறும் பாத்ரூமில் வந்து 2 பக்கெட் தண்ணியை தலையில் ஊற்றிட்டு அப்படி போனால் வெளியில் உள்ள உடலில் வெளிப்பகுதியில் உள்ள சூடு தான் குறையுமே தவிர தனியுமே வெளிப்பகுதியில் உள்ள சூடு தான் தனியும். மற்றபடி உள்ளுறுப்புகளில் ஏற்படுகிற அந்த வெப்பம் இருக்குல்ல, உடல் உழைப்பதால் ஏற்பட்ட வெப்பம், நீங்கள் உடல் உழைத்து நீங்கள் விளையாடி ஆடி ஓடி பாடி நடந்து உடற்பயிற்சி செய்து அதனால் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட உறுப்புகளில் ஏற்பட்ட வெப்பம் வந்து வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் கிணத்துல குளிக்கணும், குளத்தில் குளிக்கணும், நீச்சல் அடித்து குளிக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்பில் உள்ள வெப்பம் வந்து முழுமையாக வெளியேறும். நம்ம பாத்ரூமில் குளிக்கிறதுனால இதெல்லாம் யார் குளிக்கிற, உடல் உழைப்பு இல்லாதவர்களின் குளியல் தான் பாத்ரூம் குளியல். பாத்ரூமில் ஒரு பக்கெட் தண்ணியை தலையில் ஊற்றிட்டு போடுற அந்த குளியல் வந்து யாருக்குன்னா உடல் உழைப்பு இல்லாத, உடல் உழைப்பில் ஈடுபடாதவர்களின் குளியல் தான் பாத்ரூம் குளியல். அதனால் நமக்கு வந்து என்ன, நல்ல உடல் உழைப்பு, நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க, தினமும் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படிங்கும்போது 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் அதோட நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, குளியல். உடலில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழி தான் இந்த கிணத்துல குளிப்பது, குளத்தில் குளிப்பது. ஒரு அரை மணி நேரமாக நீச்சல் அடித்து குளிப்பதன் மூலமாக உடலில் உள்ள வெப்பம் உழைப்பதால் ஏற்பட்ட உடற்பயிற்சி செய்வதால், விளையாடுவதால், உழைப்பதால், உடலில் ஏற்பட்ட அந்த வெப்பம் வந்து வெளியே போகும். அப்போ தான் வெளியே போகும். நீங்கள் ஜிம்மிலலாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் பாத்ரூமில் 2 பக்கெட் தண்ணியை தலையில் ஊற்றிட்டு போனால் உடம்பு சூடாயிரும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. உடம்புல உள்ள வெப்பம் வந்து அது வெளியே போகாமலே உள்ளுக்குள்ளே தங்கிடும். அதனால் வந்து இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு கிணத்துலையோ குளத்துலையோ குளிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதாவது யாருக்குன்னா உடற்பயிற்சி செய்கிறவர்கள், தினமும் ஒரு 2 மணி நேரம் ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு பயிற்சி கொடுப்பவர்கள், உடலுக்கு உழைப்பை கொடுப்பவர்கள், அவர்கள் என்ன பண்ணால் பாத்ரூம் குளியல் அவர்களுக்கு செட் ஆகாது. அவர்கள் என்ன பண்ணால் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் வந்து கிணத்துலையோ குளத்துலையோ அவங்க வந்து நல்லா முங்கி குளிக்கணும். கிணத்துல போயிட்டு கப்பில் கோரி ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. அங்கேயும் போய் நீங்கள் முங்கி நல்லா குளிக்கணும், நீச்சல் அடித்து குளிக்கணும். அப்போ தான் உடம்பு குளிர்ச்சி அடையும். உடல் உடைப்பதால் உடலில் ஏற்பட்ட அந்த வெப்பம் வந்து முழுமையாக வெளியேறும். அப்போ தான் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். வெப்பம் உள்ளுக்குள்ளே தேங்கிச்சுன்னா அந்த வெப்பம் என்பது ஒரு கழிவு, அது வெளியே போகணும். தூங்குவதாலும் வெளியே போகும். நல்லா அசந்து தூங்குனீங்கன்னா உடம்புல உள்ள வெப்பம், அந்த உடல் உழைப்பதால் ஏற்பட்ட வெப்பம் வெளியே போகும். அதுபோன்று உடல் உழைப்பதால் ஏற்பட்ட வெப்பம் வந்து நல்லா குளிக்கணும், நல்லா தண்ணி குடிப்பதால் வெளியே போகும், வெளியில் போயிடும். அந்த வெப்பம் என்பது ஒரு கழிவு, அது வந்து வெளியில் போகணும் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நல்லா அசந்து தூங்கணும். அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் கிணத்துலேயோ குளத்துலேயோ நீச்சல் அடித்து குளிக்கணும். அப்போ தான் உடம்பில் உள்ள வெப்பம், உடல் உழைப்பதால் ஏற்பட்ட, மனித உடலில் ஏற்பட்ட வெப்பம் என்கிற அந்த கழிவு என்பது வெளியே போகும்.
அப்போ தான் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும், இயல்பாக வேலை செய்யும். இல்லைன்னா ஒழுங்காக வேலை செய்யாது என்பதை தெரிஞ்சு. நிறைய பேருக்கு ஜிம்மில் போய் நான் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணுறேங்க, எனக்கு உடம்புல எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதில்லை, என் உடல் உறுதி அடைவதே இல்லை, அப்போ எப்படி இருக்கோ அது இப்போவும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் என்ன காரணம்னா, உடல் உழைப்பதால் உடற்பயிற்சி செய்தால் அவர் உடம்பில் ஏற்பட்ட வெப்பம் முழுமையாக வெளியேறவில்லை என்பதுதான் காரணம். அதனால் உடம்பில் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க, அப்போ உடம்பில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், உடல் உறுதி அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உடற்பயிற்சி செய்ததால் உடலில் ஏற்பட்ட வெப்பம் முழுமையாக வெளியே போகணும். அதற்கு நீங்கள் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நல்லா ஆழ்ந்து அசந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கணும், அப்புறம் அரை மணி நேரம் நீச்சல் அடித்து கிணத்துலேயே குளத்துலேயே குளிக்கணும். அப்புறம் பழங்களை சாப்பிட்ணும், ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்பில் வெப்பம் தணியும். ஊட்டச்சத்து இல்லைன்னா கூட உடம்பு வெப்பமாயிடும். ஏன்னா வெப்பத்தை தாங்கி கொள்கிற திறன் அது எதுக்கு கிடைக்கும்னா அந்த ஊட்டச்சத்துக்கு தான் கிடைக்கும். உடம்புல ஊட்டச்சத்து இருந்தால் தான் வெப்பத்தை தாங்கிக்கிற திறன், வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிற திறன் அது இந்த உடம்புக்கு கிடைக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு, நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றது பூரா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், ஐஸ்கிரீமு, பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி இதைத்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஊட்டச்சத்து இருக்காது. அதனால் உங்கள் உடம்பு சூடாயிடும், அந்த உடம்பில் ஏற்படுகிற வெப்பம் வெளியே போகாது. அதனால தான் நிறைய ஒரு ஜிம்முக்கு போகிற எல்லாருமே உடல் உறுதி அடைவதில்லை. நிறைய பேர் நான் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் என் உடம்பு டைட்டாக மாட்டேங்குது, உறுதி அடைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உடற்பயிற்சி செய்வதால் ஏற்படுகிற, அவங்க போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வீட்டில் போய் பாத்ரூமில் போய் குளிப்பாங்க. அதனால் உடம்புல ஏற்படுகிற அந்த வெப்பம் வெளியே போயிடாது. ஒரு கிணத்துலேயோ குளத்துலேயோ முங்கி ஒரு அரை மணி நேரம் குளிக்கணும். அப்போ தான் உடம்புல ஏற்படுகிற வெப்பம் வெளியே போகும், உடல் குளிர்ச்சி அடையும், உடல் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போ தான் உடலில் மாற்றம் ஏற்படும், உடல் பருமன் குறையும். நீங்கள் உடற்பயிற்சி செய்வதால் உடல் பருமன் குறையணும் அப்படின்னா, உடம்பில் உடற்பயிற்சி செய்வதால் உடலில் ஏற்பட்ட அந்த வெப்பம் என்பது முழுமையாக வெளியேறணும். அதுக்கு நீ 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 8 மணி நேரம் நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்கணும், அப்புறம் நல்ல ஒரு கிணத்துலேயே குளத்துலேயே அரை மணி நேரம் குளிக்கணும். அதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? நிறைய மக்கள் ஏன் உடல் உழைக்கலைன்னா, உடல் உழைச்சா இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது, உடம்பு சூடாகும். எங்கே போய் நீச்சல் குளத்தில் போய் குளிக்கிறது? எங்கே போய் கிணறு இருக்குது? இங்கே என்ன நீச்சல் குளமாக இருக்குது? எங்கேயுமே. அப்போ உடல் உழைத்தாக்கா உடம்பு சூடாயிடும், பாத்ரூமில் தான் எல்லோரும் குளிக்க வேண்டியது இருக்குது. அப்போது உடம்பு கெட்டு போயிடும், ஒழுங்காக வேலை செய்யாது, உணவு ஒழுங்காக செரிமானம் ஆகுது, மலச்சிக்கல் ஏற்படும். அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, உடல் உழைக்காமல் இருக்கிறதே சிறந்தது. ஏன்னா உடல் உழைச்சாக்கா இவ்வளோ தீர்வு உங்களுக்கு தேவை. உடல் உழைச்சா என்ன தேவை? உடம்புல வெப்பம் ஏற்படும், அதை தணிப்பதற்கு உங்களுக்கு என்ன கிணறோ குளத்துலையோ குளிஞ்சு போய் அரை மணி நேரம் குளிக்கணும். அப்போ தான் உடம்புல ஏற்படுகிற வெப்பம் முழுமையாக வெளியேறும். ஆனால் இங்கே கிணறோ குளமோ நீச்சல் குளமோ இங்கே கிடையாது. இங்கே ஒன்றும் ஏற்படுத்தி கொடுக்கல. அப்படி அரசாங்கத்துக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் மக்களே என்ன பண்ணிடுறாங்க, பேசாமல் சோம்பேறியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உடல் உழைப்பிலே ஈடுபடுவதில்லை. உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வருது இல்லை, அங்கே அவர்கள் நீச்சல் அடித்து குளத்துலையோ கிணத்துலையோ குளிக்க வேண்டிய அவசியம் அவர்கள் கட்டாயமாக இருக்குது. அவங்களாம் நம்மளை மாதிரி பாத்ரூம்லாம் குளிக்கிறதோ, ஒரு பக்கெட் தண்ணியில் குளிச்சுட்டு போகிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்களாம் கிணத்துல குளிக்கணும். ஏன்னா அவங்க தினசரி எங்கே போனாலும் நடந்து போவாங்க, ஓடி போவாங்க. அப்புறம் உடல் உழைப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கை. விவசாய நிலத்தில் எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க, தினமும் 1 மணி நேரம் விளையாட போகிறாங்க. இப்படி அவர்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழப்போகிறார்கள். அவர்கள் எங்கே போக்குவரத்து வாகனங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க உடம்பு சூடாகும். அதனால் அந்த சூட்டை தணிப்பதற்கு அவர்களுக்கு குளமோ கிணறோ தேவை. அதனால் நாம் வடிவமைத்த அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதற்கான வரைபடத்தில் ஒரு ஊரை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஊரில் ஏராளமான கிணறுகள் இருக்கிறது. பெரிய கிணறுகள், 100 அடி நீளம், 20 அடி அகலம் கொண்ட கிணறுகள்லாம் இருக்குது. அந்த கிணறுகள் ஒரு சிறிய குளம் போல தான், குட்டை போல தான். இது போன்ற கிணறுகள் ஒரு ஊர்லேயே, ஒரு தெருவிலே நிறைய இருக்குது. 10 கிணறுகிட்ட இருக்குது ஒரு தெருவிலே. ஒரு தெருங்கிறதே ரொம்ப பெரிய, அது ஒரு தெருங்கிறது வெறும் தெரு மட்டும், குடியிருப்பு பகுதி மட்டும் கிடையாது. ஒரு தெருங்கிறது அந்த தெருவில் வசிப்பவர்களுக்கான விவசாய நிலங்களையும் உள்ளடக்கியது தான் ஒரு தெரு. விவசாய நிலங்கள்லேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிணறுகள் இருக்குது. 100 அடி நீளமுடைய 20 அடி அகலமுடைய கிணறுகள் இருக்குது.
இப்படி நிறைய கிணற்றில் குளிப்பதற்கான வாய்ப்பு, குளத்தில் அது அவங்கெல்லாம் அங்கே தான் குளிப்பாங்க. அந்த மாதிரி அதன் மூலம் அவர்களுக்கு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீர்நிலைகள் இல்லாத பகுதிகளில் மக்கள் எதிர்காலங்களில் வாழக்கூடாது. அது மாதிரி பாலைவன பகுதிகளில் வாழாதீங்க. எங்கெல்லாம் நீர்வளம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே போய் வாழுங்க. ஆஸ்திரேலியாலாம் காலியாக தான் கிடக்குது, ஏகப்பட்ட இடம் காலியாக கிடக்குது. ஆஸ்திரேலியாங்கிறது இந்தியாவோட பெருசு, 2 மடங்கு பெரிய இடம், 2 மடங்குக்கு மேலே கூட பெரிய இடம். ஆனால் அங்கே வசிப்பவர்கள் வெறும் 30 கோடியோ 40 கோடியோ தான் இருக்காங்க. அங்கே இன்னும் ஒரு 200 கோடி பேர் வசிக்கலாம், தாராளமாக வசிக்கலாம். 100 கோடி பேர் தாராளமாக வசிக்கலாம். அதனால் அங்கே போயிடுங்க. பாலைவனத்திலேருந்து கஷ்டப்படாதீங்க. உடல் உழைக்கவே முடியாது, பாலைவனத்தில் உடல் உழைப்பில் ஈடுபடவே முடியாது, உடற்பயிற்சியே செய்ய முடியாது. ஏற்கனவே அங்கே கொதிக்கும், அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா இன்னும் உடம்பு சுத்தமாக வேலை செய்யுது. எல்லாமே எதுவுமே உடம்பு அப்படி வேலை செய்வதே நிறுத்திவிடும். ஒழுங்காக செரிமானமாகாது, நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. இன்னும் 20 வருஷம் கழித்து வரப்போகிற 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை. அது நீங்கள் பாலைவனங்களில் வாழ முடியாது, அரேபிய பாலைவனங்களில் வாழ முடியாது, அது ராஜஸ்தான் பாலைவனங்களில் வாழ முடியாது. அதனால் அவங்க எல்லாருமே எங்கே நீர்வளம் அதிகமாக இருக்கிறதோ, நிலவளம் நீர்வளம் அதிகமாக இருக்கிறதோ, மழை வளம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே போயிடுங்க. ஏன்னா இனிமேல் வர்ற காலம் உடல் உழைப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. எல்லாருமே கண்டிப்பாக உடல் உழைத்தே ஆக வேண்டும், அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடல் உழைத்தால் உடம்பு சூடாகும். அப்போது நல்லா நீந்தி குளிக்கணும், நீச்சல் அடித்து குளித்தாதான். நிறைய தண்ணி குடிக்கணும், அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கணும், நிறைய ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும். அப்போ எங்கே நீர் வளம் அதிகமாக இருக்கிறது, நிலவளம் மழை வளம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட முடியும். தண்ணி இல்லாத இடத்துல நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது. அப்படி உடல் உழைச்சிங்கன்னா உடம்பு சூடாகி ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பு மலச்சிக்கல் தான் ஏற்படும், உணவு செரிமானமாகாது.